வணக்கம் சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு அருகாமையில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சி என்னும் ஊரை மையமாக வைத்து ஆட்சி செய்தவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். 18ஆம் நூற்றாண்டிலே தலை சிறந்த சுதந்திர போராட்டத்திற்கு வெற்றி முழக்கமிட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஆழமான அழுத்தமான ஒரு பக்திமயமான ஒரு தொடர்பு உண்டு. எப்படி என்றால், இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே காலை பூஜையும் உச்சிக்கால பூஜையும், அதாவது காலை பூஜை முடிந்த பின்புதான் அவர் சுற்றின்று உண்பாராம். உச்சிக்கால பூஜை உண்ட பின்புதான் அவர் மதிய உணவு உண்பாராம். அதாவது இங்கு திருச்செந்தூர் கோவிலுக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் குறைந்தது 68 கிலோமீட்டர். இன்றைய கணக்கிலே நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட 1 மணி நேரம் 30 நிமிடம் ஆகிறது பேருந்திலே பயணம் செய்ய. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும். ஆக இந்த உச்சிக்கால பூஜையும் இந்த காலை பூஜையும் எப்படி முடிகிறது, எப்படி அவர் அறிந்து கொண்டு உண்ணுகிறார் என்று தெரிந்தால் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீர்கள். அதாவது 2 கிலோமீட்டருக்கு இடையிலே கல் மண்டபத்தை அமைத்தாராம். கல் மண்டபத்தை அமைத்து அங்கு கோயில் மணி போன்ற ஒரு பெரிய மணியை செய்து வைத்திருந்தாராம். எப்படி திருச்செந்தூர் மண்டபத்திலே உச்சிக்கால பூஜை முடிகிறதோ, அந்த முடிந்தவுடன் கோயில் மணி அடிக்கும் பொழுது அந்த 2 கிலோமீட்டருக்கு தொலைவிலே கேட்கும் பொழுது அங்கிருப்பவர் ஒரு கோயில் மணி அடிப்பாராம். இப்படி பாஞ்சாலங்குறிச்சிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையிடையே அவர் இப்படி கோயில் மணியை கட்டி வைத்து அந்த மணி அடித்த உடனே ஒவ்வொரு மணியை அடித்து இறுதியாக பாஞ்சாலங்குறிச்சியை மணி அடிக்குமா. அப்போது அவர் தெரிந்து கொள்வாராம் உச்சிக்கால பூஜை முடிந்து விட்டது என்று. அதற்கு பின்புதான் உணவுண்பாராம். அப்படி திருச்செந்தூர் முருகனுக்கும் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நெருங்கிய ஆழமான தொடர்பு இருக்கு என்பார்கள். தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.